ஹாய் எவ்ரிபடி, தி குருகுல லாங்குவேஜ் ஸ்கூலோட யூடியூப் சேனலுக்கு உங்களை வெல்கம் பண்ணுறேன். இன்னைக்கு நம்ம ஒரு சென்டென்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸ்ல ரொம்ப ஈஸியாக எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஆனால் அது எதை வச்சு நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி போன ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்த மாதிரி ஒரு நவுன், ஒரு ஆப்ஜெக்ட், நடுவில் இருக்கிறது வேர்ப்னு சொன்னேன் இல்லைங்களா? அந்த வேர்ப்ல தான் நீங்கள் டென்சஸ் ப்ரெசன்ட் டென்ஸை மட்டும் யூஸ் பண்ணி எப்படி பேசலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னா என்னது? இப்ப நம்ம நிறைய பேர்கிட்ட கேட்டா என்ன சொல்லுவாங்க, இப்ப நடக்கிறதுதான் பிரசன்ட் டென்ஸ் சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலி நாட். பிரசன்ட் டென்ஸ் அப்படின்னா an action which happens every day. தினமும் ஒரு விஷயம் நடக்கும், அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க, பிரசன்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? முதல் ரூல். செகண்ட் என்னன்னா, ஒரு உண்மை, ஒரு ட்ரூத்தை உங்களால மாத்தவே முடியாது. அது நமக்கு வயசானாலும் பரவாயில்ல, அந்த ட்ரூத் அது எப்பனாலும் அதே உண்மைதான். அப்ப என்னது? ஃபர்ஸ்ட் ஒன் பிரசன்ட் டென்ஸ்னா ஒரு விஷயம் டெய்லி நீங்க பண்ணீங்கன்னா தட் பிகம்ஸ் அ பிரசன்ட் டென்ஸ். செகண்ட் திங், ஒரு ட்ரூத், உண்மை, இல்ல ஒரு சயின்டிபிக் ட்ரூத் என்னன்னாலும் சொல்லிக்கலாம், என்ன உண்மைனாலும் will become a present tense. ஓகேங்களா? இப்போ இதை வச்சு நீங்க எப்படி முதல்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, முதல்ல சப்ஜெக்ட் எழுதணும்னு சொல்லியிருந்தேன். எக்ஸாம்பிளுக்கு ராம் எழுதியாச்சு. அவன் ராம் என்ன பண்றான், தினமும் எழுந்திரிச்சு ஸ்கூலுக்கு 7 o'clock கிளம்புறான், சாரி 8 o'clock கிளம்புறான் அப்படின்னா ராம் டெய்லி போறான் இல்லைங்களா? ராம் எங்க போறான்? ஸ்கூலுக்கு. ஸோ ராம் கோஸ் டு ஸ்கூல் எவ்ரி டே. இப்போ நான் இப்போ எப்படி இங்க கோஸ் அப்படின்னு நான் போட்டேன்னா, தட் இஸ் அ ரூல். இப்போ எப்படின்னா, இப்போ நம்ம we have seen there are a lot of pronouns. இப்போ இந்த ப்ரோனவுன் வந்தா என்ன பண்றது? ஒவ்வொரு ப்ரோனவுன்ஸ் வரும்போதும் அதோட டென்ஸ் ஃபார்ம், வெர்ப் ஃபார்ம் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? இப்ப எப்படி நீங்க மாத்த போறீங்க அப்படின்னா, சிங்குலர் வேர்ப்ஸ் வந்திருந்துச்சுன்னா he, she, it, இந்த 3 வந்திருந்துச்சுன்னா பிரசன்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணும்போது அந்த வேர்பு கூட s, es, ies சேர்க்கணும். he, she, it வந்தா அந்த பிரசன்ட் டென்ஸ்ல எழுதும் போது அந்த வேர்பு கூட s, es, ies நீங்க சேர்க்கணும். ஓகேங்களா? இப்ப ராம்ன்றது he, அதனால ராம் கோஸ், சீதா பிளேஸ், ஷீக்கு சொன்னேன் இல்லையா, இட் ஒர்க்ஸ். ஓகேங்களா? புரிஞ்சுங்களா? இப்போ மத்த இருக்கிற ப்ரொனவுன்ஸ் இருக்கு இல்லையா? ஓகே, ஐ, யூ, தே, இந்த 4த்துக்குமே என்னதான் ஐ சிங்குலர் இருந்தாலும் நம்ம ஐ என்ன கன்சிடர் பண்றோம் அப்படின்னா ப்ளூரலா கன்சிடர் பண்ணல, பட் அந்த வேர்ப்ஸ் வந்து அப்படியே இருக்கும். ஐ பிளே, வி ஈட், யூ ட்ரிங்க், தே டான்ஸ். ஓகே, பிரசன்ட் டென்ஸ் புரிஞ்சுங்களா? இவ்வளவுதான். இப்படி இந்த மாதிரி நீங்க இவ்வளவு அந்த வேர்ப் சேஞ்ச் பண்றது இவ்வளவுதான் மேட்ரு. இதை நம்ம கரெக்டா போட்டாலே ஒரு சென்டென்ஸ் அழகா ஃபார்ம் பண்ணலாம். ராம் பிளேஸ் கிரிக்கெட் எவ்ரி டே அட் 6 o'clock. I go to the church on all Sundays. We get up early every day at 6 o'clock. Easy la? So easy. Just ஞாபகம் வச்சுக்கணும், he, she, itக்கு verb plus s, es, ies வருங்க. ஓகேங்களா? மத்த எல்லாத்துக்கும் I, we, you, theyக்கு just verb. I play, eat, sleep, drink, walk, இப்படிதான் நீங்க போட போறீங்க. So present it is so easy, right? That's all. Thank you. நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ்ல எப்படி அழகா சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ நீங்க இதை கத்துக்கிட்டீங்கல்ல, இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் பிரசன்ட் டென்ஸ்ல நீங்க என்னெல்லாம் பண்றீங்க, ஒரு டெய்லி ரொட்டீன் வீடியோ மேக் பண்ணலாம், இல்ல ஒரு டெய்லி ரொட்டீன்ல நான் என்னெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க டெய்லி என்ன பண்ணலான்றது எழுதி பாருங்க. So easy for you to do it. Yeah, நெக்ஸ்ட் வீடியோஸ்ல எப்படி ப்ராக்டிக்கலா லேர்ன் பண்ணலாம்னு பார்க்கலாம். தேங்க்யூ.